ஓடிஐ கிரிக்கெட்டில் 5வது பேட்ஸ்மேனாக களை இறங்கி ரன் ஸ்கோர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில ஓவர் தான் பேட்டிங்கே கிடைக்கும், சில மேட்ச்சில் அதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டமான பொசிஷனில் இறங்கி அதிக ரன் ஸ்கோர் பண்ண டாப் 6 பிளேயர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வரும். ஓகே, ஓடிஐயில் 5th பேட்ஸ்மேனாக இறங்கி அதிக ரன் அடித்த டாப் 6 பிளேயர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டாப் 6? எல்லாரும் போல் நானும் டாப் 10 இல்லைன்னா டாப் 5 போடலான்னு தான் இருந்தேன். 6வது இடத்துல இருக்கிற பிளேயரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் 6வது இடத்துல இருக்கிற பிளேயருக்காக தான் டாப் 6 போடலான்னு முடிவெடுத்தேன். ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இவரை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்படி யார் தான் அந்த பிளேயர்னு கேட்குறீங்களா? இங்கிலாந்து டீமின் பெஸ்ட்டு ஃபினிஷர் பட்லர் தாங்க. இங்கிலாந்து டீம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் பட்லர் தான். பட்லர் இது வரைக்கும் 155 மேட்ச் விளையாடி 4782 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்லேயே ரிட்டையர் ஆகாத பிளேயர்னால் இவர் மட்டும்தான். இவரை எல்லாருக்குமே பிடிக்கும் தானேங்க? பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 5வது இடத்துல இருக்கிற பிளேயர் யாருன்னா பவுலர்ஸை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுற நம்ம யுவராஜ் தான். யுவராஜ் மொத்தமாக 154 மேட்ச்சில் மொத்தம் 4870 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது 5th டவுனில் இறங்கி அடித்த ரன்ஸ் மட்டும்தான். இவர் 4th டவுன்லேயும் 5th டவுன்லேயும் கலந்து இறங்கினதுனால இந்த லிஸ்ட்டில் இவருக்கு 5th டவுன் கிடச்சிருக்கு. 4வது இடத்துல இருக்கிற பிளேயர் யாருன்னா இலங்கை டீமின் முன்னாள் கேப்டன் மேத்யூஸ் தான். ஸ்ரீலங்கன் டீம்லேயும் எனக்கு பிடிச்ச பிளேயர்னால் அது மேத்யூஸ் தான். மேத்யூஸ் மொத்தம் 179 மேட்ச்சில் 5472 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 3வது இடத்துல யார் இருக்கான்னா ஆஸ்திரேலியா டீமின் மிடில் ஆர்டர் தூண்னு சொல்லப்படுற ஸ்டீவ் வாக்ஸ் தான். ஸ்டீவ் வாக்ஸ் இது வரைக்கும் 222 மேட்ச் விளையாடி 5797 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2வது இடத்துல இருக்கிற பிளேயரை பார்க்குறதுக்கு முன்னாடி முதலிடம் யார் பிடிச்சிருப்பான்னு கெஸ் பண்ண முடிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பார்ப்போம் யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை டீமோட முன்னாள் வீரர் ரணதுங்கா தான் இருக்கார். ரணதுங்கா இதுவரைக்கும் 213 மேட்ச்சில் 6041 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் இடத்துல யார் இருப்பான்னு. அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல் டைம் பெஸ்ட் ஃபினிஷர் MS தோனி தான். தோனி இதுவரைக்கும் 249 மேட்ச்சில் 8324 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தோனி செஞ்ச நிறைய ரெக்கார்ட்ஸில் இதுவும் ஒன்று. இதனால தான் அவரை ஆல் டைம் பெஸ்ட் ஃபினிஷர்னு சொல்கிறோம். உங்களுக்கு தோனியை பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு தோனியை பிடிக்காத ஹேட்டர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.